பகுதியில வந்தாரு, மனசு நிறைய மகிழ்ச்சியதான் தந்தாரு. மலை இறங்கி அடிவாரம் நின்னாரு, மால் மருகன் வேல் முருகன் எங்காளு எங்காளு. வேல் 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 முருகா வேல், வேல் வேல் முருகா வேல், வேல் 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 முருகா வேல், வேல் 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 முருகா வேல், வேல் வேல் முருகா வேல், வேல் 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 முருகா तन्नो बलिपीठः प्रचोदयात् हिरण्यगर्भाय विद्महे शिवाय धीमहि तन्नो हिरण्याक्षरः प्रचोदयात् सोमाय च मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिश्चराहवे केतवे नमः नीलाञ्जनसमाभासं रविपुत्रं छायामात्राणसम्भूतं तन्नमामि शनेश्वरम् வணக்கம். வர பங்குனி உத்திரத்தை திருவிழாவை முன்னிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை பங்குனி 15ஆம் தேதி காப்பு கட்டுதல் கொடியேற்றம் நடைபெறுது. அதனை தொடர்ந்து 18ஆம் தேதி பங்குனி 18ஆம் தேதி தேர் திருவிழா, அலகு குத்துதல், 108 வேல் போடுறது, தேர் இழுத்தல், மிளகாபிஷேகம், இது திருவிழா நடக்க இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும். மறுநாள் வியாழக்கிழமை 19ஆம் தேதி சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அதுலேயும் வந்து கலந்துக்குங்க எல்லாரும். இந்த கோயில் சிறப்பு என்னென்னா, இந்த நவகிரகங்களை சுற்றின பலன் இந்த ஒரு ஆலயத்தில் கிடைக்கும். இந்த ஒரு ஆலயத்தில் சுற்றுறது நவகிரகங்களையும் சுற்றின பலன் இந்த ஒரு ஆலயத்தில் கிடைக்கும். அதனால் பக்தர்கள் வந்து மனப்பூர்வமாக மனம் விட்டு அந்த இடத்துல வந்து அவர்கிட்ட நம்ம குறைய சொன்னோம்னா, அது 9 வாரமாக இருக்கலாம், இல்லை 9 மாதமாக இருக்கலாம், இதுக்குள்ளே 100% நடக்குது. இது வந்து நாங்கள் உணர்ந்த விஷயம், நாங்கள் உள்ளார உணர்ந்த விஷயம். ஆனால் நம்ம வேண்டுதல்ன்றது முறையான வேண்டுதல் அங்கே இருந்தால் மட்டும்தான் அது ஒழுங்காக இருக்கும். நம்ம வந்து இந்த ஆலயத்துக்கு போகணும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து சரி இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிக்கு போகிறதுலாம் அது முறை கிடையாது. நம்ம உள்ளார உணர்ந்து அந்த மனப்பூர்வமாக மனமும் வந்து அந்த இடத்துல வந்து வேண்டுதலை வச்சா மட்டுமே அது சாத்தியமா. இந்த ஆலயம் கிடையாது, எந்த ஆலயமாக இருந்தாலும் இதுதான் நேச்சர். ஆக இந்த ஆலயத்தில் வந்து இது வரைக்கும் எத்தனையோ விஷயம் நடந்திருக்குது. ஆனால் நடைபெற்ற அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்க அனுபவிச்சது அவங்கவுங்க சொன்னாதான் தெரிய வரும். அதை நானாக சொல்லக்கூடாது. சில விஷயங்களை ஒரு சிலர் இங்கே இருக்காங்க, அந்த உணர்ந்த விஷயம் இருங்கலாம் இருக்காங்க. ஏன் எங்களுக்கு தெரிஞ்சதே சில பேர் வந்து இந்த இடத்துல என்ன அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கா, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டவங்க நான் அவரை பார்த்ததில்லை. ஏன்னா நான் அங்கே அவர் இருக்காருன்றத நான் நம்புறதுனால நான் பார்த்தது இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல அப்படி என்ன நீங்கள் பேசுகிறீங்க போகிறீங்க வரீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்க அத்தனை பேரும் அவரை பார்த்துருக்காங்க, இந்த இடத்துல பார்த்துருக்காங்க. ஆக நம்பி வாங்க, நன்மையே நடக்கும், 100% நடக்கும். இது நாகசுப்ரமணியுடைய சித்தம். இதை நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து இது யாரும் உள்ளார உணர்ந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. இதை சில விஷயம் நடைபெறது என்னன்னோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கூடிய பக்குவம் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து
தெரிய வரும். இதனால தான் இது நடந்தது, இதனால தான் இது நடந்தது அப்படின்ற விஷயம் ஒரு சிலருக்கு மட்டுமே அது பூர்வமாக உணர்வாங்க. அதே போல் அப்படி உணரக்கூடிய தன்மை இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா அத்தனை விஷயமும் நடக்கும். நம்பி வந்து பாருங்கள், நன்மையே நடக்கும். எல்லாரும் வாங்க, நன்மையே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ கனலம் கந்தகிரி நாக சுப்பிரமணியனுக்கு அரோகரா. நினைத்தது பலிக்கும், கேட்டது கிடைக்கும், கவலைகள் குறையும், துயரங்கள் விலகும். வணக்கம், எனது பெயர் ஜி முருகானந்தம். நான் மேல்கலவாய் கிராமத்தை சார்ந்தவன். சேத்பட்டு தாலுகா ஆஃபீஸில் வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். இது கடந்து செல்லும் வழியாக இருப்பதால் இந்த கோவிலில் நான் தெரிந்து கொண்ட சில இதுகளை தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். கந்தகிரி நாக சுப்பிரமணியர் ஆலயம். ஸோ இதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் உணர்ந்திருக்கேன். ஸோ அது என்னன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. பக்கத்தில் இருக்கிறது, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 8 வருஷமாக பக்கத்தில் மேல் ஒலக்கூறுன்ற முருகர் நான் பார்த்துட்டு வந்திருந்தேன். ஸோ அப்போ அது ரொம்ப லாங்குன்றதுனால எனக்கு இது சந்தர்ப்பம் பக்கத்துலேயே இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது. இங்கே நான் வேண்டின அனைத்தும் நிறைவேறியிருக்கு. நான் உணர்ந்திருக்கேன், அவரை நேரடியாக உணர்ந்திருக்கேன். ஸோ என்ன சொல்கிறது, அந்த பள்ளி ஒரு இதுக்கு சிக்னல் மூலயமா கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் நான் மனப்பூர்வமாக இவரை உணர்ந்திருக்கேன். நேரடியாக பார்த்த ஒரு திருப்தியும் எனக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு அன்னதானம் வழங்குறது, ஸோ என்னுடைய திருப்திக்காகவும் நான் பண்ணியிருக்கேன். இதே போல் நிறைய சென்னையிலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்களுங்களும் நிறைய கலந்துக்கிறாங்க. கிருத்திகை வராங்க. பௌர்ணமி சுற்றிட்டு இருக்காங்க. இது நான் பார்த்ததுலேருந்து இந்த 1.5 இந்த 2 இயர்ஸில் நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். वरत्वमानं गणपतिया सीतानाम समले रेशुमानं सुगंधाय समले द्रौपदिया शशिरेखानाम सिंह रेशुतः लोकेश नाम सिंह समले विद्या उदयः चारवै नाम सिंह अष्टम दिनाश दिनेश नाम सिंह मनोहरस्य अष्टे जमानस्य नामे नाम चित्तरिके श्री कर्णगति 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 नाम चित्तरिके கண்ணலம் கந்தகிரி நாக சுப்பிரமணியர் ஆலயம் வந்து பாருங்க, ஒரு தரம் வணங்கி கேளுங்க, மனசு உருகி பாடுங்க. பக்தியோட கேட்டவங்க வருத்தத்தோட போனதில்ல, கண்ணீர் விட்டு நின்னவங்க
பூங்கொடி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலேருந்து வந்திருக்கேன். ஆலயம் அமைந்துள்ள இடம் வந்து செஞ்சி வட்டம் கண்ணல கிராமம். சுவாமிகள் பெயர் வந்து ஓம் ஸ்ரீ கண்ணலம் கந்தகிரி நாக சுப்பிரமணியர் ஆலயம். ஆலயம் வந்து சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. முதல் வழிபாடிலே எங்களுக்கு அது தெரிஞ்சதுனால தொடர்ச்சியாக வரணுன்ற எண்ணம் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு இருக்கிறது. பல நிகழ்வுகள் என் கூட இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. அதில் பின்பற்றி தான் நானும் இந்த ஆலயத்திற்கு வந்த முதல் நாளே எனக்கு வந்து பல நல்ல விசேஷங்கள் தென்பட்டதுனால மிக சிறப்பான ஆலயம் என்பது எடுத்துக்காட்டாக உள்ளது. நம்பினோர் கைவிட மாட்டார் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப ஸ்ரீ கந்தகிரி நாகநாத சுவாமிகள் அருள் மிக சிறப்பாக உள்ளது என்பதையும் பொதுமக்கள் அதை பயன்படுத்தி கொண்டு சுவாமி தரிசனம் மிக அழகாக சிறப்பாகவும் செயல்படுகிறார்கள். மாதம் கிருத்திகை பூஜை, செவ்வாய்க்கிழமை பூஜை மிக சிறப்பாக நடைபெறுகிறது. சித்தர் வழிபாடு மிக சிறந்த வழிபாடாக உள்ளது. நாகக்கன்னி கந்தகிரி சுவாமிகளின் அருள் பெற சிறப்பான வாழ்த்துக்கள். என் பேர் மணி ஐயா. நடக்கவே முடியாது என்னால். இந்த கோயிலுக்கு வந்து தான் நான் நல்லபடியாக நடக்கிறேன் ஐயா. இந்த குறையெல்லாம் மன திருப்தி ஆகுது ஐயா. ஆமாம் ஐயா, இந்த கோயிலுக்கு வந்தப்போ தான் நல்லா நடக்கிறேன். ஒரு கிருத்திக்கும் வந்துங்கிறேன் ஐயா. நான் இந்த தர என் பையன் என் சம்சாரத்தெல்லாம் கூட்டாந்துக்கிறேன். ரொம்ப நன்றி. அந்த கோயிலுக்கு வந்ததே மன திருப்தி ஆகுது ஐயா. ஆமாம் ஐயா. என் பேர் சுதா. நான் மேல்மலையிலிருந்து வரேன். இங்கே வந்துட்டு போனால் எது சொன்னாலும் நல்லதே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு நம்பிக்கை நானே இப்போ கிருத்திக்கு ஆனால் வந்துட்டு இருக்கிறேன். ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஒரு வேண்டுதல் வச்சு வந்திருக்கேன். எனக்கு அது நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். செஞ்சி போகும் சாலையில கண்ணல் என்ற கிராமத்தில மலைகளுக்கு அடியினிலே மனங்க வாழ்ந்த மன்னவனின் ஆலயம் வந்து பாருங்க. நாங்கள் கிருத்திக்கு இன்னைக்கு முருகன் கோவிலுக்கு வந்தோம். பார்த்தோம், கேட்டுட்டு குறி சொல்கிறாங்க. குறி கேட்டதில் நிறைய டைம் நிறைய கேட்டதுக்கு எல்லாமே நடந்திருக்கு. அதுக்காக நாங்களும் இன்னைக்கு கேட்டோம். எங்களுக்கும் நல்ல வரம் கிருத்திகைக்கு இந்த கோவிலுக்கு வாங்க, ரொம்ப சிறப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வேண்டிக்கோங்க. நடக்குதானே நம்மளும் பார்ப்போம். கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். வேண்டுதல் வச்சு கேளுங்க, சட்டுன்னு கிடைக்கும். பாருங்க, முருகன் அருளை வாங்குங்க. மலைகள் சூழ்ந்த பகுதியில வந்தாரு. மனசு நிறைய மகிழ்ச்சியை தான் தந்தாரு. மலை இறங்கி அடிவாரம் நின்னாரு மல்முருகன் வேல். என் பேர் உமா மகேஸ்வரி. நான் இருக்கிறது மேல்மலையனூரில். நான் இப்போ குறைஞ்சது 2 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். இங்கே வந்தது நமக்கு உணர தான் முடியும்வாங்க. ஒரு சில சக்திகள் கண்ணால் பார்க்க முடியாது, உணர தான் முடியும். மனசால் அனுபவிக்க முடியும். முதல்ல இருந்த தைரியத்தை விட இப்போ அதிகமான தைரியம் வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் தைரியமாக போல்டாக ஃபேஸ் பண்ண முடியுது. இந்த எல்லையில் வந்தாவே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எல்லாருமே அந்த ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக தான் ஓடுறோம். காசு சம்பாதிச்சாலும் அது ஒரு சந்தோஷம். நம்ம இது எல்லாத்தை விட பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த எல்லைக்கு வந்தாவே பெரிய சந்தோஷமாக தெரியும். அதை இங்கே வந்தால் தான் அனுபவிக்க முடியும் அந்த சந்தோஷத்தை. யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லை. கஷ்டங்கள் முடியவும் முடியாது. நீங்கள் வந்ததுனால கஷ்டம் எனக்கு தீர்ந்து போயிடுச்சு, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். அந்த கஷ்டங்களுக்கு வரும். அதை ஃபேஸ் பண்ண தைரியம் கொடுக்குறாரு, மனசளவில் தைரியம் கொடுக்குறாரு. அது இல்லாமல் எந்த நேரமும் ஏதோ ஒரு கவலையை நினச்சி இல்லாமல் மனதளவுலேயும் உடல் அளவிலையும் சந்தோஷமாக வச்சுருக்காரு. அதுதான் நம்ம எது கேட்டாலும் ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபட்டால் போதும். ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஜய பவரோகிணாம் விஜய சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தே நமோ நமः.
ॐ कार्तिकेयाय विद्महे महासेनाय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात् देवलग्नं सचन्द्रं देवताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवलं ते लक्ष्मीपते नमामि शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गणदृश्यं मेघवर्णं सुवाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिरुध्यानगम्यं वन्दे विष्णुं सर्वलोकैकनाथं योगेश्वरमहासेनः कार्तिकेयोऽग्निनन्दनः स्कन्दः कुमारसेनानी स्वामी शङ्करशम्भवः काङ्गेयस्ताम्रचूडश्च ब्रह्मचारिशिखिद्विजः तारकालिरुमापुत्रः क्रौञ्चारिशरणः शरानं कुङ्कुमगन्धलेपनं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूरं स्वदेवनाथं गुहं सुदाशरणहं प्रपद्ये सुब्रह्मण्यस्वामी नमो नमः வெற்றிவேல் முருகருக்கு அரஹரோர வீரவேல் முருகருக்கு அரஹரோர ஞானவேல் முருகருக்கு அரஹரோகரா பன்னிரெண்டாயிரப்பாணிக்கு அரஹரோரா ஓம் ஸ்ரீ கந்தலா கந்தகி நாக சுப்பிரமணியருக்கு அரஹரோரா ஓம் ஸ்ரீ கந்தலா கந்தகி நாக சுப்பிரமணியருக்கு அரஹரோரா ஓம் ஸ்ரீ கந்தலா கந்தகி நாக சுப்பிரமணியருக்கு அரஹரோரா. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர்லேருந்து வரோம். கோயில் வந்ததுலேருந்து எங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. இவரை பிடிச்சி போச்சு, உள்ளே இருக்கிற ஒரு சாமி ரொம்ப பிடிச்சி போச்சு. அடிக்கடி வரணும் தான் நினைக்கிறோம், அதான் வீட்டு சூழ்நிலை வர முடியல. ஆனால் நினச்சா வந்துடுவோம், நினச்சா வந்துட்டு ஓரளவுக்கு மனசில் நினைக்கிறத நடத்தி கொடுக்குறாரு. இன்றைக்கி தான் கிருத்திகைக்கு வந்தோம். மற்ற நேரங்கள்லாம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி இந்த மாதிரி தான் வருவோம். என் பேர் தேவி. நாங்கள் கீழ்பெண்ணாத்தூர்லேருந்து தான் வரோம். இங்கே வந்தால் என்னென்னா ஒரு அமைதியாக இருக்குது. சாமி பார்க்குறதுக்கு என்னென்னா பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. வர்றோம், நாங்கள் அடிக்கடி வருவோம், முடிஞ்சப்பெல்லாம் வருவோம். இன்றைக்கி தான் கிருத்திகைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லா இருக்குது. போகிறதுக்கு மனசு வரல, இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு. இந்த சூழ்நிலை காடு நடுவில் இவர் முருகர் எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வர மாட்டேன்னுது. எல்லோரும் வரலாம், நல்லா தான் இருக்குது. வருவோம், அடிக்கடி வருவோம். எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி தான் நாங்கள் வந்தோம். புவனேஸ்வரி. வேறு ஒன்றும் இல்லை, அடிக்கடி வருவேன். நான் ஒரு வருஷமாக வந்துன்னுக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது. என்னுடைய வேண்டுதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு, வந்தால் ஒரு நிம்மதியாக இருக்குது மனசுக்கு. ஆனால் வந்து தான் போயின்னுக்கிறேன். நானும் ஒரு வருஷமாக வந்துங்கிறேன். போன பங்குனி மாதத்துலேருந்து வந்துங்கிறேன். கேட்டவங்க வருத்தத்தோட போனதில்லை. மனசு நிறைய மகிழ்ச்சியதான் மலை இறங்கி அடிவாரம் நின்னாரு. ராகு கேது குடை பிடிக்க வேல்முருகன் வீற்றிருக்க. செஞ்சி போகும் சாலையில கன்னலம் என்ற கிராமத்தில மலைகளுக்கு அடியினிலே மனங்க வந்த மன்னவனின் ஆலயம் பாருங்க, வேண்டுதல் வச்சு கேளுங்க, சட்டுன்னு கிடைக்கும் பாருங்க, முருகன் அருளை வாங்குங்க. மனசு நிறைய மகிழ்ச்சியதான் தந்தார்.
வெற்றிவேல் முருகருக்கு ஹரோஹரா, வீரவேல் முருகருக்கு ஹரோஹரா, ஞானவேல் முருகருக்கு ஹரோஹரா. ஒரு பங்குனி மாதம் 14ஆம் தேதி 31/2/2023 இரவு 7 மணி அளவில் ஸ்ரீ கந்தகிரி நாக சுப்பிரமணிய ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா முன்னிட்டு அம்மன் ஆலயத்திலிருந்து சக்தி கலசம் புறப்பாடு இரவு 9 மணிக்கு சக்தி கலசம் மலையாடி அரத்தில் இருக்கும் ஓம் ஸ்ரீ கந்தகிரி நாக சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வந்து அடையும். 4:30 மணிக்கு மேல் 6 மணி அளவில் கந்தகிரி மலை உச்சியில் உள்ள வெற்றிவேல் முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனம் செய்யப்படும். காலை 6 மணிக்கு சக்திவேல் புறப்படும். சுமார் 9 மணி அளவில் சவேஷ்டா கிரிக்கெட் கிளப் சார்பாக 151 பாலக்குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து ஐயனுக்கு அபிஷேகம் செய்யப்படும். அதை அடுத்தது அன்னதானம் நடப்படும். அதை அடுத்தது நடையாற்றம்மன் ஆலயத்தின் விழா குழுவினர் சார்பாக பால்குடம் எடுத்துதல். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ செல்வமுருகனுக்கு பால் அபிஷேகம், மிளகாய் அபிஷேகம், எலுமிச்சை மரம் அபிஷேகம், பழம் சுற்றுதல், தேர் இழுக்குதல், சடல் சுற்றுதல், தீ மிதித்தல் மற்றும் அனைத்து உதாரணங்களும் நடைபெறும். பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/4/2026 புதன்கிழமை ஸ்ரீ செல்வமுருகர் ஆலய அக்கட்டளை சார்பாக பகல் 1:30 மணி வரைக்கும் ஓம் ஸ்ரீ கந்தகிரி நாக சுப்பிரமணிய ஆலயத்தில் அன்னதானம் நடைபெறும். அன்று இரவு ஸ்ரீ செல்வமுருகன் வள்ளி தேவயான சமேத புஷ்ப பல்லக்கில் வீதி உலா மற்றும் முத்து பல்லக்கியுடன் அலங்காரம் செய்யப்பட்டு வான வேடிக்கையுடன் நாதஸ்வர குழு பகல் கந்தளம் ஸ்ரீ சிவலிங்கம் அவர்களின் நாதஸ்வர கச்சேரியுடன் ஸ்ரீ செல்வமுருகன் வள்ளி தேவயான சமய திருவிழா வீதி உலா காட்சி நடைபெறும். பங்குனி மாதம் 19ஆம் தேதி 2/4/2026 வியாழக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் ஸ்ரீ வள்ளி தேவயான சமேத செல்வமுருகனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். மேலும் அன்று காலை விழா குழுவினர் அன்னதானம் நடைபெறும். மாலை இடுமன் பூஜை தொடர்ந்து அன்று இரவு 8 மணி அளவில் வான வேடிக்கை நடைபெறும். 10 மணி அளவில் ஆரணி சிவா அம்மு அவர்கள் மூலம் பத்மா நாடக மன்றத்தின் சார்பாக மேடை நாடகம் நடைபெறும். அனைத்து பக்த கோடிகளோ வந்து இந்த விழாவை சிறப்பாக செய்து தருமாறு ஒரு மனம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முருகன் வேல் முருகன்